ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ப்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்ம முகூர்த்த பூஜை வித் மார்னிங் ரொட்டீன் தான். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. 3 மணிக்கு எஞ்சி போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஆஸ் யூசுவல் எப்போவுமே செய்கிற வேலை தான். ஃபஸ்ட்டு நிலவாசல் கழுவி மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுட்டேன். வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுவிட்டேன். அப்புறமா வெளியே விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு இன்றைக்கி 8வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை சூப்பராகவே செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் வீட்டில் இருக்கிற சாமிகள்லாம் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டில் எல்லா பக்கம் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னாக்கா இன்றைக்கி ஒரு வேண்டுதல், மறுபடியும் நாளைக்கு ஒரு வேண்டுதல், குழப்பமாக எப்பவுமே வைக்கக்கூடாது. சரிங்களா? ஒரே வேண்டுதல் தான். 48 நாள் இல்லை 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுனாக்கா அந்த 21 நாள் இந்த 48 நாள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ டெய்லியுமே அதே தான் சொல்லிகிட்டு இருக்கணும். எனக்கு அது வேணும், நீ கொடுக்குற வேலை நான் விட மாட்டேன், இப்படி தான் நம்ம வேணும். தொடர்ந்து அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சதுக்கு கூடிய சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அடிக்க அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நம்ம ஒரு விஷயத்த செய்யலாமா வேணவான்ட்டு யோசிக்கிறதோட அது செஞ்சே பார்த்துடலாம். அதோட பலன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு நடந்தது அப்படின்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது, அவங்களுக்கு நடந்துருமா சும்மா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அந்த சந்தேகத்துக்காவது நம்ம செஞ்சு அதோட பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தில் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நானுமே என்ன பண்ணுவேனாக்கா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் அதிகமாக பார்ப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அது நான் நினச்சது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. நான் அப்போ யோசிப்பேன் இதெல்லாம் நடந்திருக்குமா சும்மா சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாமே, நம்மளுக்கு எதுக்கு நடக்காதா அப்படின்னு யோசித்தோட நம்மளும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு தான் இந்த 8 நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அது வெறும் 8 நாள் தான் ஆகுது. பட் ஒரு சின்ன விஷயம் நல்லா நடந்திருக்கு. நான் நினச்சது நடந்ததுக்கப்புறம் முழுசாக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். நான் என்ன வேண்டுதல் வச்சேன், அப்படி நடந்துச்சா இல்லையான்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? அப்புறம் ஒரு விஷயம், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுனது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அவ்வளோதான். நீங்கள் யாரை வேணுந்தாலும் கேட்குறாங்க அந்த டைம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த விளக்கு ஏற்றுற நேரத்தில் வந்துட்டு இப்போ நம்ம யாராவது பேசுவோம், இல்லை நம்மளை யாராவது பேசியிருப்பாங்க. வேறு எந்த விஷயத்த நம்ம நினைக்கக்கூடாது, யாரை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம என்ன வேண்டுதல் வச்சோம் அதை மட்டும் மனம் உருக்கி சாமிகிட்ட கேட்கணும். எனக்கு அது வேணும், கண்டிப்பாக வேணும், நீ கொடுக்குற வேலை நான் விட மாட்டேன், இதை வார்த்தை சொல்லி இப்படியே தான் வேண்டணும். மற்றவங்கள பற்றி ஆகட்டும், வீட்டை பற்றி கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு கண்ணீர் விட்டு அழுகக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுகக்கூடாது சாமி முன்னாடி. நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வேண்டுதல் வைக்கிறோம், அது மட்டும்தான் நீ கொடுத்தே ஆகணும், கொடுக்குற வேலையை நான் ஒன்று விட மாட்டேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கணும் சாமிகிட்ட. ஒரு விஷயம், பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் போகுது. அந்த நாள் போகிறது எனக்கு தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மைண்டு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு நிஜமாக சொல்லப்போனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சத்தியமாக சரி அப்படி தான் என்னோடய மைண்டு மனசு இருக்குது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கோயிலுக்கே போக மாட்டேன். அவ்வளோ சாமி பக்தி எனக்கு கிடையாது. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே அவ்வளோதான், கோயிலுக்கு போவேன், நான் மட்டும் தனியாக போனால் வெளியேருந்து நின்றுட்டு சாமி கும்பிட்டு நான் பாட்டுன்னு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் அம்மா யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்க தான் கோயிலுக்குள்ளே வரலன்னா என்னை திட்டி வர வச்சு சாமி கும்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு நான் பாட்டுன்னு வந்துடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறமா கூட சாமி பக்தி அவ்வளோவா இருந்தில்லை. இந்த இடையில ஒரு 2 மாதமாக அது என்னன்னு தெரில, அதுலேயும் இந்த வீடியோஸ் பார்க்க எனக்கு பண்ணியே ஆகணும் இந்த பூஜை, எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பண்ணி ஆகணும். 3 மணிக்கு நான் ஏஞ்சிதே கிடையாது. என்னோடய லைஃப்பில் ஒரு நாள் கூட நான் 3 மணிக்கு ஏஞ்சிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த 8 நாள் 3 மணி 4 மணி இப்போ எப்போ முழிப்பு வருதோ அப்போ ஏஞ்சி டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்து சாமி வேலுக்கு போடணும். என்னோடய மெயினில் அது தான், அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்னன்னாக்கா எனக்குமே அப்படி இருந்துச்சு.
ஸோ எனக்கு தெரியாது இருக்குது. இப்போது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன், அந்த தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இது இன்னுமே நம்ம விளக்கு ஏற்றுறோம்ல, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கெல்லாம் ஏற்றுறோம்ல, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு சில பேர் அந்த திரியிலே எண்ணெய் ஊற்றி அப்படியே விளக்கேற்றி வச்சுருவாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா திரி தினமே நம்ம மாற்றி ஆகணும். எண்ணெய் இருந்தாலுமே எண்ணெய் நல்லா இருந்துச்சுன்னா அதே எண்ணெயிலே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம். ஸோ எண்ணெய் நல்லா இல்லையா, அதில் ஏதாவது தூசி ஏதாவது வீழ்ந்திருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் மாற்றிட்டு வேறு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது 2 திரியில் தான் விளக்கேற்றணும். ஒரு திரி எந்த விளக்குக்குமே போட்டு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏற்றி வைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சில பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பயப்படாகும். சரிங்களா? எதுக்குனாக்கா இந்த 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் ஓரை சுக்கிர ஓரைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நாள் பூஜையில் கடைப்பிடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஒன்று தான். சரியா? இதில் எவ்வளோ நம்மளுக்கு பலன் கிடைக்குதோ, 3 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணும்போது இதில் எவ்வளோ நம்மளுக்கு பலன் கிடைக்குதோ, அதையுமே சுக்கிர ஓரை செவ்வாய் ஓரையில் பூஜை பண்ணோம்னா, வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டோம்னா கண்டிப்பாக அதுலேயும் அதே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஓரை டைம் வந்துட்டு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த டைமில் ஏதாவது ஒரு டைமில் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டு வழிபட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது 100% கண்டிப்பாக நடக்கும். அது சந்தேகமாக வேணாம், இது நடக்காதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த வச்சு சாமி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வழிபடுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் பூஜை சாமான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புதன்கிழமை கூட கழுவக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கழுவுற மாரி பாருங்கள். நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்குறாங்கனாக்கா, அவங்க ஒரு 10 விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்கனாக்கா அதில் ஒன்றாவது உண்மையாக இருக்கும். சரிங்களா? அது ஒன்று எதுன்ட்டு நம்ம தான் தேர்ந்தெடுத்து அது மாதிரி நம்ம நடத்திட்டு போகணும். ஒரு சில டைம் நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே கையோட சாமி போட்டோம் துடைச்சிட்டு அப்புறம் பூஜை சாமானெல்லாம் கழுவி வைக்கலான்ட்டு அப்படி கழுவெல்லாம் வச்சுருவோம். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. இன்றைக்குமே எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் எடுத்து போட்டு கழுவி பொட்டெல்லாம் வச்சு விடலாம். சரிங்களா? எப்போவுமே குளிச்சுட்டு தான் பூஜை சாமானெல்லாம் கழுவணும். அது தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் இன்னுமே தெரியாமல் தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்காக தான் சொல்கிறேன். பூஜை பாத்திரம் வாரத்தில் 2 தடவை கழுவி வைக்கணும். இல்லைனாக்கா வாரத்துக்கு 1 தடவையாவது நம்ம கழுவி வைக்கணும். பூஜை சாமானுக்கு பொட்டு வைக்கும்போது சந்தனமும் அப்புறம் மஞ்சள் அப்புறம் ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பொட்டு வைக்கும்போது வாசனையும் இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக என்னென்னாக்கா கோலம் போடுறது. அந்த கோலமே மாவு கோலம் போட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. பட் எனக்கு எப்படின்னாக்கா டைம் இல்லை, பட் பச்சரிசி கிடைக்கல எனக்கு மாவு ஆட்டுறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் மாவு ஆட்டிட்டு வந்து வச்சுருக்கேன். பட் அந்த மாவு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ண வேணான்ட்டு கோலம் மாவு தான் நான் கோலம் போட்டுகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்க மாவு கோலம் தான் போடுங்க, அப்படி போட்டால் நல்லது. காலையில் பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறமா கிச்சனுக்கு தாங்க என்ட்ரி கொடுத்தேன். இன்றைக்கி நான் என்ன சமையல் செய்ய போகிறேன்னாக்கா, சாப்பாடு அப்புறம் பருப்பு குழம்பு அப்புறம் பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா அப்படி செஞ்சால் மித்துக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அது பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கி வச்சோம்னாக்கா செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி அது மாதிரி செஞ்சேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை இவ்வளோ தான் போடுவேன். போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு ஃபுல்லாக வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட்டால் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சால் தான் மித்துக்குட்டிக்கு பிடிக்குது. இன்னொரு மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுவாங்க, அதுமாரி செஞ்சால் அவன் சாப்பிடவே மாட்டான். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை தான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா தான் போட்டு தாளித்து விட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ரசம் மாதிரி வச்சுருந்தேன் இன்றைக்கி பருப்பு குழம்பு.
ஏன்னா பருப்பு குழம்பு வந்துட்டு ரசம் மாதிரி இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும், மித்ரானுக்கும் பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு ஒரு மாதிரி கெட்டியாக நான் வச்சுருந்தாக்கா அன்றைக்கி பேச்சு வாங்கிட்டே இருக்கணும் அவங்கக்கிட்ட. அதனால நான் தண்ணியாட்டு குழம்பு வச்சுருவேன். குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி விட்டுட்டாங்க. ஒரே நேரத்தில் தம்பியும் எழுந்திரிக்குவான், தண்ணியும் விட்ருவாங்க. கரெக்டாக டைமிங்ஸ் கரெக்டாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாள் சீக்கிரமாக எழுந்திரிக்குவான், ஒவ்வொரு நாள் கரெக்டாக அந்த தண்ணி விட்றதுக்கும் அவன் எழுந்திரிக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இவனும் பார்க்க முடியாது, தண்ணி பிடிக்க முடியாது. அப்படி தான் இருக்கும் நிலவு காலையில். அப்புறம் அவரை எழுப்பி விட்டு தான் தம்பி பார்த்துக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கையோட தண்ணி பிடிச்சி விட்டாக்கா அதுக்கப்புறம் துணி வேறு ஊற வச்சுருந்தேன், அதையும் துவைச்சி போடணும். அதனால் வீட்டுக்கும் தண்ணி பிடிச்சிட்டு வெளியிலும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக துணி இருந்துச்சு, அதையும் துவைச்சி அலசி போட்டேன். அப்படி நான் துவைக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நான் துணி துவைச்சேன்னா போய் மோட்ரு போட்டு தான் துணி அலசணும். அது ரெண்டு வேலை போய் போடணும், மறுபடியும் நிறுத்தணும், இதெல்லாம் வேலை இருக்குன்ட்டு தண்ணி வரும்போதே நான் துணி துவைச்சி அலசி போட்டுருவேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வீடு ஒரு பக்கத்துலேருந்து கூட்டிகிட்டே இருந்தேன். நீங்கள் வீடு வந்துட்டு எத்தனை வாட்டி கூட்டினாலும் மறுபடியும் குப்பையாக ஆக்கிடுவாங்க 2 பேர். ஏதாவது எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க கீழே. நான் கிச்சனில் இப்படி வச்சுருப்பேனாக்கா அவங்க ஹால்லே அப்படி தான் வச்சுருப்பாங்க குப்பை மாரி. நானும் எத்தனை வாட்டி தான் க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அடிக்கவும் மாட்டேன், அவங்கள திட்டவும் மாட்டேன், என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு நான் பாட்டில் சும்மா இருப்பேன். 1 மணி நேரம் ஒரு வாட்டி நான் வீடு கூட்டி கொஞ்சம் இது பண்ணி வைப்பேன். ஏன்னா மறுபடியும் அவங்க தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ குட்டி தம்பி அடக்கவே முடியறதில்ல. அதுலேயும் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்தே என்னால் முடியல, என்னால் சமாளிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் 2 பேருமே எவ்வளோ பயங்கரமாக தலைவலியே வந்துடுது சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு அவங்கள சமாளித்து. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு என்னவே கஷ்டம் இருந்தாலும் என்னவே பிரச்சனை இருந்தாலும் காலையில் 3 மணிக்கு எழுந்திச்சி பூஜை பண்ணும்போது நம்மளோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி நாள் நம்மளுக்கு போகிறதே தெரியாது. அவ்வளோ ரொம்ப இதுவாக இருக்குது. சரிங்களா? இது நான் சும்மா பேச்சுக்காக சொல்ல, நீங்களுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னாக்கா அது உங்களுக்கு புரியாது. இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன நல்லது நடந்திருக்க போகுது அப்படின்னால நினைக்க தோணும் வீடியோ பார்க்க சொல்ல. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்களும் பண்ணி பாருங்கள். அதோட பலன் நீங்கள் மறுபடியும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்துச்சு. ரொம்ப நாள் ஒரு 10 நாள் ஆயிருக்கும். அது இந்த குடல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம், வறுத்து கொடுக்கலாம் தம்பிக்கு அப்படின்ட்டு. அவனுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட கேட்டுக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா கடைக்கு போய்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவான். நான் வந்துட்டு கடைக்கு அதிகமாக கடையில் பொருள் வாங்கி அவனுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் இந்த குடல் இப்படியெல்லாம் நான் வறுத்து வச்சுட்டேன்னா வறுத்து ஒரு கவரில் போட்டு பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன்னா அது அவன் கேட்டப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுப்பேன், அவனும் சாப்பிடுவான். இல்லைன்னா பிஸ்கெட்டு இனிப்பு இதுவாக கேட்பான். எனக்கு அதனாலே அவனுக்கு அது மாரி வாங்கி கொடுக்க எனக்கு பிடிக்காது. இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு நாள் முழுக்க இதுதான் பண்ணுவான். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். நானும் வீடியோவில் எல்லாருமே கேட்குறேன் சப்போர்ட் பண்ணுன்ட்டு. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியல. ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.